வெல்கம் பேக் டு ஜாசி ரெமிடிஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்க் சர்க்கிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்ணு கீழே எதுக்காக இப்படி டார்க் சர்க்கிள் வருது? பொதுவாகவே அயன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா டார்க் சர்க்கிள்ஸ் வரும். அது ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை பாடி டிஷ்யூக்கு போகாதனால அந்த இடம் பார்த்தீங்கன்னா பேலாகவும் டார்க் சர்க்கிளாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் இருந்தபடியே எப்படி டார்க் சர்க்கிளை ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் கட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் குக்கும்பர் எடுத்திருக்கேன். குக்கும்பரை நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. கிரேட் பண்ண குக்கும்பர் ஜூஸை 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். குக்கும்பரில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் விட்டமின் சியும் இருக்குது. அதனால உங்களுடைய ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டார்க் சர்க்கிளை நாளடைவில் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, இந்த குக்கும்பரை ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அதை ஜில்லானதுக்கப்புறம் உங்கள் ஐஸில் வச்சுட்டு வந்தீங்கன்னா நாள் முழுக்க ஐஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குக்கும்பர் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் டொமேட்டோஸ் ஆர் கிரேட்டட் பொட்டேட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுவும் ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கும்பர் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் டீ ஆட் பண்ணுறேன். இதில் க்ரீன் டீ பேக்ஸில் கிடைக்கிற க்ரீன் டீயை நீங்கள் டிப் பண்ணி இதில் போட்டாலும் சரி, இல்லைனா லீஃபில் இருக்கிற க்ரீன் டீஸை நல்லா தண்ணியில் கொதிக்க விட்டு அதை இதில் ஆட் பண்ணாலும் சரி, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரெமெடி ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ்னே சொல்லலாம் ஆலோவேரா. ஆலோவேரா ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கும் மெச்சூர் ஸ்கின்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அப்புறம் இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரோஸ் வாட்டர் ஸ்கின்னை பிஹெச் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, டார்க் சர்க்கிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த மிக்சரை ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு 2 to 3 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதை நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி டெய்லி யூஸ் பண்ணிட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான இன்க்ரீடியண்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ஆல்மண்ட் ஆயிலை ரிங் ஃபிங்கரில் நல்லா போட்டுட்டு உங்களுடைய ஐஸ் சுற்றி பிளட் சர்க்குலேஷன் போகாமல் இருக்கிறனால டார்க் சர்க்கிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் டெய்லி நைட்டு மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் சர்க்கிள் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் காட்டன் யூஸ் பண்ணி உங்கள் ஐஸை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்லீப்பிங் ஹேபிட் புவராக இருக்கிறனாலையும் அலர்ஜிஸ் இருக்கிறனாலையும் அப்படி இல்லைனா வெயிட் லாஸ் பண்ணுறனாலையும் டார்க் சர்க்கிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டில் விட்டமின் இ இருக்கிற பொருளாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கிறனால உங்களுடைய டார்க் சர்க்கிள் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 காட்டன் பேட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச இந்த இன்க்ரீடியண்ட்டை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில் பண்ணி எடுத்திருக்கேன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதில் ஆட் பண்ணி உங்களோட ஐஸில் 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் போட்டுட்டு அப்புறமா ரிமூவ் பண்ணிவிட்டு படுங்க. அப்படி படுக்கிறனால உங்கள் கண்ணில் உள்ள டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். டிப்ஸ் ஃபார் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐஸில் காலையில் ஏதாச்சும் ஒரு டைமில் பொட்டேட்டோஸை ஸ்லைஸ் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி எடுத்து உங்களுடைய ஐஸில் வச்சுட்டு வாங்க. அப்படி வைக்கிறனால உங்களுடைய ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 1 வீக்கில் உங்களுடைய டார்க் சர்க்கிள்ஸ் காணாமல் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய ரெமிடிஸோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.